குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் வர்சஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், அப்புறம் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது 3 டாபிக் கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டு பிகின் வித் இட்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் வர்சஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். இதில் ஏன் ஜென்ரலாக ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ப்ரிஃபரபிள் சொல்லுவாங்க, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, அது லாஜிக் என்னங்கிறத பார்த்துருவோம் இப்போது. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னால் முதல்ல என்னது, வி ஹேவ் 2 accounts which is capital account as well as current account. This is the most preferred method of accounting. இது ஏன் சொல்கிறாங்க பார்த்துருவோம். ஃப்ளக்சுவேட்டிங்னா என்னது, we have only capital account மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சில என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் லெஜர் போஸ்டிங் பார்த்துட்டு ஏன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மோர் லாஜிக்கல்ங்கிறத பார்த்துருவோம். ஸோ லெட் ஸ்டார்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கேபிட்டல். என்ன என்ட்ரி, 11th போட்ட என்ட்ரிஸ் தான். கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணால் பிஸ்னஸ் என்ன என்ட்ரி, பேங்க் டு கேபிட்டல், அமௌண்ட்டு 2 lakhs 1 lakh 1 lakh. அதே மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங்கில் என்ன, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கேபிட்டலுக்கு அதே என்ட்ரி தான், பேங்க் டு கேபிட்டல், ஏ கேபிட்டல் பி கேபிட்டல். இப்போது பெய்ட் ரெண்ட், நம்ம பார்ட்னர்ஸுக்கு ரெண்ட்டு பே பண்ணுறோம். ஏக்கு 2000, பிக்கு 3000. என்ட்ரி என்னென்னா, ரெண்ட்டு பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு டெபிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் கேஷாக கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஸோ டு ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட், டு பிஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, இது மட்டும்தான் கேப்சர் ஆகும். பார்ட்னர்ஸ் சம்பாதிக்கிற அமௌண்ட்டு பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் கொண்டு போயிடுவோம். ஸோ எனிதிங் அதர் தேன் இன்ஃப்யூஷன் அண்ட் வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல் வில் பி அக்கௌண்டட் இன் கரண்ட் அக்கௌண்ட். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ ரெண்ட் நம்ம பே பண்ணோம், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறது, கேஷெல்லாம் ஏன் தரமாட்டோங்கிறத ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருப்போம், பார்ட் 2ல். அதில் திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன என்ட்ரி, நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸாக டெபிட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ்னால் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கேஷாக கொடுக்க மாட்டோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவோம். கரண்ட் அக்கௌண்ட் பிங்க லைபிலிட்டி ஏறுது, கிரெடிட் தந்துடுறோம். ஏக்கு 2000, பிக்கு 3000. இதே என்ட்ரி ஃப்ளக்சுவேட்டிங் எப்படி வரும், ரெண்ட் டு ஏ கேபிட்டல் பி கேபிட்டல், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஃப்ளக்சுவேட்டிங்கில் கேபிட்டலில் போடுங்க, ஃபிக்ஸ்டு மெத்தடில் கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ஒரு குவிக் ரீகால். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருப்போம் முன்னாடி, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணோம்னா எந்த அக்கௌண்ட்டில் போடுவோம், வி வில் டேக் இட் டு லோன் அக்கௌண்ட். நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை லோன் அக்கௌண்ட்டில் போடணும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், நான் லோன் கொடுத்துருக்கேன் பார்ட்னர்ஸுக்கு, நான் கொடுத்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா வி வில் டேக் இட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த டிஸ்கஷனும் லாஜிக்கோட நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருப்போம். இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். சம்மரி என்ன, கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா யார் கொடுக்கணும், ஃபேம் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா டேக் இட் டு லோன் அக்கௌண்ட். ஃபேமுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா வி வில் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இது கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் டு பார்ட்னர். நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பே பண்ண போகிறோம். அப்போது ஃபேமுக்கு என்ன, ஒரு எக்ஸ்பென்ஸு டெபிட் கொடுத்துருங்க, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க மாட்டேன், லோன் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்லேயோ கரண்ட் அக்கௌண்ட்லேயோ போட்டுறக்கூடாது. ஒரு ரீசன்ஸ் பார்த்துருப்போம் முன்னாடி. அதே மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங்கில் என்ன என்ட்ரி, அதே என்ட்ரி தான், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு ஏஸ் லோன். சேல்ரி டு ஏ, நம்ம சேல்ரி தரணும் பார்ட்னர்ஸுக்கு. ஜர்னல் என்ட்ரி என்ன, சேல்ரி எக்ஸ்பென்ஸு டெபிட் டு ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட். கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கேஷாக கொடுக்க மாட்டோம், கரண்ட் அக்கௌண்ட்டை ஏற்றி விட்ருவேன். ஃப்ளக்சுவேட்டிங்கில் என்ன என்ட்ரி, சேல்ரி டு ஏஸ் கேபிட்டல், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கேபிட்டலில் போட்டுருவோம். இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டு, அங்கே ஃப்ளக்சுவேட்டிங்கில் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அவ்வளோதான். கமிஷனுக்கு என்ன, அதே லாஜிக் தான். கமிஷனோட எக்ஸ்பென்ஸு டெபிட் பண்ணோம், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுக்க மாட்டோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அதே ஃப்ளக்சுவேட்டிங்னாக்கா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அமௌண்ட்லாம் சேம் தான், 9000 அமௌண்ட்லாம் சேம். அப்புறம் லாஸ்ட்டாக ட்ராயிங்ஸ்க்கு ஒரு குவிக் ரீகால். அகெயின் பார்ட் 2ல் ட்ராயிங்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். சம்மரி மட்டும் கொடுத்துட்றேன். ட்ராயிங்ஸ்க்கு எப்போவுமே 2 என்ட்ரி. ஃபஸ்ட் என்ட்ரி என்னது, ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி வந்து செட்டிங் ஆஃப் ட்ராயிங்ஸ் அகெயின்ஸ்ட் கேபிட்டல் இஃப் பார்ட்னர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பே பேக் த ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் என்ன, ப்ரொமோட்டர் பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது தான் ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட வித்ட்ரா பண்ணுறாங்க, 1000 2000 டியூரிங் தி இயர் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. என்ட்ரி என்ன, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இது ட்ராயிங்ஸ்க்கான என்ட்ரி. இப்போது ஏ கிட்டேருந்து ட்ராயிங்ஸ் பிஸ்னஸுக்கு ஒரு அசட்டு, இந்த பாயிண்ட் பேசியிருப்போம். ட்ராயிங்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ட்ராயிங்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அசட். ஏன் அசட், எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு.
அண்ட் பை drawings we always refer to what drawings against profit. ஸோ இப்போ drawings வந்து என்னென்னா ட்ரா பண்ணுறது என்ட்ரி போட்டாச்சு. இப்போ drawings பிஸ்னஸுக்கு வரணும், இது வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன் வராது? பிகாஸ் இட்ஸ் அ கிராஸ் ட்ரான்சாக்ஷன். நான் பார்ட்னர்ஸுக்கு பே பண்ணணும், நாங்கிறது கம்பெனி பற்றி பேசுகிறேன். கம்பெனி பார்ட்னர்ஸுக்கு பே பண்ணணும் இந்த நேம் ஆஃப் கேபிட்டல், பார்ட்னர் கம்பெனிக்கு பே பண்ணணும் இந்த நேம் ஆஃப் drawings. ஸோ இப்போ என்ன பண்ணணும், drawings-ஐ கேபிட்டலோட செட் ஆஃப் பண்ணணும் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் as the case may be. ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவேன், drawings-ஐ நான் செட் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் இட் ஆஃப் பை கிவிங் இட் அ கிரெடிட். அசட்டை குறையுது, ஏன் குறையுது, வராது எனக்கு அமௌண்ட்டு. இது வரணும்னு சொல்லி வச்சுருந்தேன், இது வராது, ஸோ குறைச்சிருங்க பை கிவிங் அ கிரெடிட். அப்புறம் என்ன பண்ணுங்கள், டெபிட்டட் டு கரண்ட் அக்கௌண்ட். இதே என்ட்ரி தான் அங்கே போடுவீங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுருவேன். ஸோ drawings-க்கு drawings டு பேங்க்கு. அடுத்த என்ட்ரி என்ன, drawings-ஐ செட் ஆஃப் பண்ணணும், க்ளோஸ் இட் ஆஃப் அண்ட் டெபிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஃப்ளக்சுவேட்டிங்கில் கேபிட்டல், கரண்ட் அக்கௌண்ட்டா ஃபிக்ஸ்டு மெத்தடா, டேக் இட் டு கரண்ட் அக்கௌண்ட். சேம் வே ஃபார் பிக்கு, பியோட drawings-ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு டெபிட்டட் டு பிஸ் கரண்ட் அக்கௌண்ட். சேம் லாஜிக் தான் இங்கேயும், பி drawings-ஐ க்ளோஸ் பண்ணிவிடுங்க அண்ட் டெபிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா அங்கே ஃப்ளக்சுவேட்டிங் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு அக்கௌண்ட் தான் எனக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது அப்படியே லெஜர் போஸ்டிங்கில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஐ ஹேவ் கேபிட்டல் அக்கௌண்ட் as well as கரண்ட் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் நம்ம போடுவோம். ஃப்ளக்சுவேட்டிங்கில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட் தான் இருக்கும். இந்த போஸ்டிங் பார்த்துட்டு லாஜிக் பார்த்துடலாம், ஏன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத. ஸோ கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரிக்கு வாங்க, என்ன என்ட்ரி பார்த்தோம், பேங்க் டு கேபிட்டல். நம்ம என்ன லெஜர் போட்டுட்ருக்கோம், கேபிட்டலில் கரண்ட்டும் போடுறோம். ஜேர்னலில் கேபிட்டல் என்ன இருக்குது, கிரெடிட் விழுந்திருக்கு. அப்போ லெஜர் என்ன ஆகணும், கிரெடிட் வரணும். கிரெடிட் சைடில் வந்துட்டு பை பேங்க் அக்கௌண்ட். போஸ்டிங் என்ன, பை பேங்க்கு, கேபிட்டலில் 1 lakh 1 lakh. அடுத்தது பெய்டு இன்ட்ரெஸ்ட், ரெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ன போட்டோம், ரெண்ட்டு டு கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டு ஜேர்னலில் கிரெடிட் விழுந்திருக்குன்னா லெஜர்லேயும் என்ன ஆகணும், கிரெடிட் வரணும். கிரெடிட் சைடில் போயிட்டு இட் வில் பி பை ரெண்ட், ஏக்கு இவ்வளோ பிக்கு இவ்வளோ, ரெண்ட்டு மாதிரி. நெக்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னாக்க கேபிட்டலுக்கும் போகாது, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் போகாது. இப்போ விட்டுருங்க, போஸ்டிங் வராது. நம்ம போடுறது கேபிட்டலுக்கும் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான். இங்கே ஜேர்னலில் கேபிட்டலும் இல்லை கரண்ட்டும் இல்லைனாக்கா லெஜர்லேயும் போஸ்டிங் வராது, அது விட்டுறலாம். சேலரிக்கு என்ன என்ட்ரி, டு ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஜேர்னலில் கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் விழுந்திருக்குன்னா லெஜர்லேயும் கிரெடிட் விழணும். கிரெடிட் சைடில் போயிட்டு இட் வில் பி பை சேலரி. ஸோ பை சேலரி ஏக்கு இந்த அமௌண்ட்டு. அதே மாதிரி கமிஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட் கொடுத்துருக்கோம் ஜேர்னலில், அப்போ லெஜர்லையும் கிரெடிட் ஆகணும். கிரெடிட் சைடில் போயிட்டு பை கமிஷன், அவ்வளோதான், ஓவர். ட்ராயிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா drawings அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஃபஸ்ட் என்ட்ரியில் கேபிட்டலும் வரல, கரண்ட் அக்கௌண்ட்டும் வரல, விட்டுருங்க. செகண்ட் என்ட்ரி என்ன, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, என்ன இருக்குது, ஜேர்னலில் டெபிட்டாக இருக்குது. அப்போ லெஜர்லையும் என்ன ஆகணும், டெபிட் ஆகணும். டெபிட் சைடில் போயிட்டு டு ஏஸ் ட்ராயிங், டு ஏஸ் ட்ராயிங், ஏக்கு இவ்வளோ பிக்கு இவ்வளோ. சேம் வே பிக்கு போட்டுருவோம். டேலி பண்ணுங்கள், லெஜர் டேலி பண்ணால் யூ கெட் தி க்ளோசிங் பேலன்சஸ் 1 lakh 1 lakh. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்துடலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் டேலி பண்ண என்ன வருது உங்களுக்கு, க்ளோசிங் பேலன்ஸாக 5,000 and 10,000. அப்படியே உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக இந்த அமௌண்ட் வந்துடும் 5,000 10,000 ஓவர். தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் பிரித்தோம் இல்லையா, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, நம்ம இங்கே போட்ட கிரெடிட் எல்லாமே கேபிட்டல் கரண்ட்டுன்னு பிரித்ததை ஒரே அக்கௌண்ட்டில் வந்துடும். இங்கே பை பேங்க் இருக்கா கேபிட்டலில், அதே பை பேங்க் தான் இங்கேயும் வரும். அப்புறம் ரெண்ட்டு சேலரி கமிஷனில் கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டோமா, இதில் என்ன பண்ணுவோம், அதே அமௌண்ட்டு அதே போஸ்டிங் தான், பட் என்ன எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்துடும், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ட்ராயிங்ஸை கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டோம், என்ன ஆகும், அந்த ட்ராயிங்ஸ் இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் வந்துடும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். டேலி பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் டு 1,05,000 1,10,000. அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்துடலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, 1 lakh ஏக்கு, பிக்கு 1 lakh. கரண்ட் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஏக்கு என்னது க்ளோசிங் பேலன்ஸு 5,000. ஸோ 1 lakh கேபிட்டலுங்கிற பேரில் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்டில் 5,000 இருக்குது. 1 lakh + 5,000 தான் உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். பிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ரெண்டு லெஜராக பிரிச்சதை ஒரே லெஜராக இங்கே போட்டுட்ருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. சேம் வே பிக்கு 1 lakh 10,000. ஸோ 1 lakh 10,000 தான் உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸாக வரும். இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும். இப்போது ஏன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் தேன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், அதோட ரீசன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், புக்கில் எங்கேயுமே இருக்காது, இதெல்லாம் அப்ளிகேஷன் ட்ரிவன் டாபிக். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஏன் ப்ரிஃபரபிள் கேட்டால் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பாயிண்ட் விச் இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். when you go for fixed capital method you'll be able to do return on investment. எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொமோட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன தான் இருக்குது, ஏர்ன்டு ஃப்ரம் த பிஸ்னஸ். கரண்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏர்ன்ட் பை த ப்ரொமோட்டர்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ். ப்ரொமோட்டர்ஸ் பிஸ்னஸையும் சம்பாதிக்கிறது எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் நான் என்ன போட்டிருக்கேன் பிஸ்னஸில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் காமிக்கும். பார்ட்னர்ஸ் அங்கேயும் பார்த்தா இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் 1 lakh ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்ன பண்ணிருக்கான், ஏ வந்து 1 lakh போட்டிருக்கான். என்ன சம்பாதிச்சிருக்கான் பிஸ்னஸ்லேருந்து, இந்த ரெண்ட்டு சேலரி கமிஷன் ட்ராயிங் செட் ஆஃப்லாம் பண்ணது போக ஏக்கான அமௌண்ட் என்ன 5000 ரூபாய் இருக்குது. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் திஸ். நான் 1 lakh போட்டு 5000 சம்பாதிச்சிருக்கேன். அப்போ வாட் இஸ் மை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்? அப்போது சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃபார்முலா பில்ட் பண்ண பாருங்கள். எப்பவுமே ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ணக்கூடாது. அது ஃபார்முலா என்ன ஏதுங்கிற லாஜிக் புரியணும். ஸோ எப்படி வந்திருக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் 1 lakh போட்டு 5000 சம்பாதிச்சிருக்கேன்னா என்ன கம்ப்யூட்டேஷனாக இருக்கும், இட் வில் பி ROI ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். கரண்ட் அக்கௌண்ட் பை கேபிட்டல் அக்கௌண்ட் 200. ஸோ 5000 divided by 1 lakh will give you the return as 5%. Same way for B, 1 lakh போட்டு he has earned 10,000 rupees. அப்போ அவனோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், 10,000 divided by 1 lakh which is 10%. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏஸ் ROI 5,000 by 1 lakh 5%. பிக்கு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,000 by 1 lakh, அவனுக்கு 10% வந்துடும். ஸோ இது ஏன் பண்ண முடியுது நம்மளால் அப்படின்னா, நான் என்ன போட்டேன் நான் என்ன சம்பாதிச்சிருக்கேங்கிற பைஃபர்கேஷன் பண்ணுறதுனால தான் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்யூட் தி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ROI போட்டு என்ன பண்ண போகிறேங்கிற கேள்விலாம் வரும். ஆமாம், இப்போ ROI கண்டுபிடிச்சிட்டேன் 5% 10%. ஸோ வாட்டுங்கிற கேள்வி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். நான் எஃபர்ட் எடுத்து பிஸ்னஸில் அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறத இப்போ நான் 5% சம்பாதிக்கிறேங்க பிஸ்னஸில். சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8% வந்து ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போது நான் எது கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் சம்பாதிக்கணும், நான் இதே 1 lakh நான் பேங்க்கில் போட்டால் ஐ வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் 8,000 கிடச்சிருக்கும் எனக்கு. நான் ரிட்டர்ன் உங்களுக்கு 8% இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்படாமல் 8,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். பட் இங்கே இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு ரிஸ்க்லாம் எடுத்து 5,000 சம்பாதிக்கும் போது என் ரிட்டர்ன் 5%னா அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறது ஒர்த் பைலாம் இல்லையா, இல்லை மாடிஃபை பண்ணாமல் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை ஏன் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ புவராக இருக்குது அப்படிங்கிற கம்பேரிசன் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த செக்ரிகேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் லாஜிக். இதுவே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் போனீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டை டம்ப் பண்ணிட்டோம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாக்க, நான் என்ன போட்டேன் என்ன சம்பாதிச்சேங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஸ்டார்டிங் இயர் இப்போ ஓகே நான் இவ்வளோ பேலன்ஸ்லாம் போட்டிருக்கேன் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் சொல்லலாம். இப்போ என்ன ஆகும், செகண்ட் இயரில் வச்சு பாருங்கள், இதான் உங்கள் ஓப்பனிங் பேலன்ஸு. திரும்ப சம்பாதிச்ச அமௌண்ட்டு ஃபுல்லாக க்ரெடிட்டில் போடுவீங்க. ட்ராயிங்ஸ்லாம் டெபிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் டெபிட் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் அரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வருஷம் என்ன இருக்கும், எல்லாமே ஒரே அக்கௌண்ட் டம்ப் பண்ணும்போது நான் என்ன போட்டு நான் என்ன சம்பாதிச்சிருக்கேங்கிறத பைஃபர்கேஷன் கிடைக்காது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன, நம்ம என்ன ஏர்ன் பண்ணியிருக்கோங்கிற பைஃபர்கேஷன் கிடைக்காததுனால ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. இதுதான் மேஜர் ட்ராபேக் ஆஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். அதனால தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ம்ஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணும்போது CA ஃபர்ம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். CA ஃபர்ம்ஸ்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணும்போது ஜென்ரலாக ஃபிக்ஸ்டு கேபிட்டல் புஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் பி ஏபிள் டு கம்ப்யூட் ஆல் தீஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா here we will not be able to find ROI because returns generated from the business as well as capital invested are both clubbed in a single account in the that is the capital account itself. ஸோ எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் மர்ஜ் பண்ணி போடுறதுனால நான் என்ன போட்டேன் என்ன சம்பாதிச்சேங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஃபியூ இயர்ஸ் சொல்லலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லாமே நான் திடீர்னு கேபிட்டலில் போடுவேன், வித்ட்ரா பண்ணுவேன், சேலரி ஏர்ன் பண்ணுவேன், எல்லாம் ஒரே அக்கௌண்ட் டம்ப் ஆகும். அப்போ பைஃபர்கேஷன் கிடைக்காது, ரிட்டர்ன்ஸ் போடுறது பாசிபிளாக இருக்காது. இதுதான் எங்கள் லாஜிக்கு. ஸோ அதனால தான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எப்பவுமே ப்ரிஃபரபிள் சொல்கிறது. செகண்ட் டாபிக், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி ஒன். ஆனால் சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். இங்கே என்ன மிஸ்டேக் நடக்கும்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி பைஹார்ட் பண்ணுறீங்க. க்ளோசிங் கேபிட்டல்,
ஆட் ட்ராயிங்ஸ், ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இது இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இது புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அப்புறம் மைனஸ் ரெண்ட்டு மைனஸ் சேலரி மைனஸ் கமிஷன் எக்ஸட்ரா மைனஸ் ப்ராஃபிட், இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும். ப்ராஃபிட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. இது ஃபார்முலா மாதிரி பை ஹேட் பண்ணால் சில இடத்துல பிரச்சனை வரும். அதுக்கேற்ற மாதிரி சம்ஸ் நான் கீழே எடுத்திருக்கேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்துடலாம். அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரம் க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ண தெரியணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் போயிருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து செட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிரும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. இதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து மொத்தமாகவே 4 என்ட்ரிஸ் தான் மேக்ஸிமமே பாசிபிள். என்னென்ன என்ட்ரிஸு? ஓப்பனிங் கேபிட்டல் ஒன்று, க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று, அப்புறம் இன்ஃபியூஷன் ஆஃப் கேபிட்டல், வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல். ஸோ 4 பாயிண்ட் தான் மொத்தமாக கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கும். இட் வில் பி வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் அண்டர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃப்ளக்சுவேட்டிங்கில் வந்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, see we have been given with closing capital. இங்கேருந்து I have to find my opening capital. இதுதான் எங்கள் பாயிண்ட்டு. ஸோ க்ளோசிங்லேருந்து நான் எப்படி ஓப்பனிங்க்கு அரைவ் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, see first you should be able to visualize the capital account. கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் போயிருக்கோ எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணுங்கள். இப்போது நான் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 1,05,000 1,10,000 எப்படி அரைவ் பண்ணேன்? கிரெடிட் சைட்டில் அமௌண்ட்டு ஹெவியராக இருந்தது, டோட்டல் போட்டிங்க, டெபிட்டில் காப்பி பண்ணிவிட்டு வாட் we did, டோட்டல்லேருந்து we subtracted the drawings amount, you will get the balancing figure, க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த இயருக்கு ஓப்பனிங்காக போகும். இப்போ பாயிண்ட் என்னென்னா, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா, நம்ம டெபிட் சைடில் போட்டது எல்லாத்தையுமே வாட் ஐ ஹாவ் டு டூ, ஆட் இட். கிரெடிட் சைடில் போட்டது எல்லாத்தையுமே யூ ஹவ் டு கோ ஃபார் அ சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். ஐ ரிப்பீட், க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து டெபிட் சைடில் போட்டது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிரெடிட் சைடில் போட்டதை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். என்ன லாஜிக்னா ரொம்ப சிம்பிள். க்ளோசிங் கேபிட்டல் எப்படி அரைவ் பண்ணேன்? கிரெடிட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்க இல்லையா, அமௌண்ட்டு ஹெவியராக இருந்தது, டோட்டல் எல்லாத்தையும் போட்டிங்க. 1 lakh ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 4,000 lakh and 6,000. டெபிட்டில் கொண்டு வந்துட்டு 1,000 rupees செட் ஆஃப் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் 1,05,000 சொன்னோம். ஸோ எப்படி நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோமோ இதே லாஜிக்கில் தான், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் எப்படி அரைவ் பண்ணமோ அதே லாஜிக்கில் தான் என்ன பண்ண போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் அரைவ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோசிங்லேருந்து டெபிட்டில் போடுறது ஃபுல்லாத்தையும் ஆடு, கிரெடிட்டில் போடுறது ஃபுல்லாத்தையும் மைனஸு, உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். அவ்வளோதான். இதான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டை பைஹார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம ட்ராயிங்ஸ் இருக்கு இல்லையா, சில கீழே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், அந்த கொஷினை பார்த்தா தெரியும். ட்ராயிங்ஸு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்காது, ஆனால் கொஷினில் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, ட்ராயிங்ஸ் அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணக்கூடாது. அதை ஃபார்மேட்டாக படிக்கும்போது பைஹார்ட் பண்ணுறச்சு இந்த பிரச்சனைலாம் வரும். ஏன்னா ட்ராயிங்ஸு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனால் தான் ஆட் பண்ணணும், போகாட்டி ஆட் பண்ணக்கூடாது. எப்போ போயிருக்கு எப்போ போகலங்கிறதுக்கு அந்த என்ட்ரிஸ் ப்ராப்பராக தெரிஞ்சதுன்னா இந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வராது. ஸோ எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்கோ அதெல்லாத்தையும் மட்டும்தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன். இது நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்துடலாம். ஸோ டாபிக் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்துருவோம். இப்போது இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்தீங்கன்னா நம்ம பேசணும் இல்லையா, இந்த ஓப்பனிங் கேபிட்டல் அரைவ் பண்ணுறதுல இங்கேயும் டச் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இப்போ பார்த்துருவோம். ஸோ வில் மூவ் டு த ஃபைனல் கான்செப்ட் விச் இஸ் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. இது என்னதுன்னா, டிஎஸ் கிரீவல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்லேருந்து கொஷின் நம்பர் 76 24-25 இயர் எடிஷன், அந்த எடிஷன்லேருந்து இப்போ சம் எடுத்திருக்கேன். இந்த சம் கொஞ்சம் நல்ல சம்மாக இருக்கும், சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, மனு அண்ட் சிருஷ்டி ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆன் 31st March 2024. ஸோ ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சம்மரிங்க, நம்மளுக்கு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரேஷியோ வந்து 3:2, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் இந்த 31st March 2024 வாஸ் rupees 50,000.
which was divided in the agreed ratio. ஸோ 50,000 rupees ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க, அதை வந்து அக்ரீட் ரேஷியோவில் பிரிச்சுட்டாங்க பார்ட்னர்ஸுக்குள்ளே. பட் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum on capital and 6% per annum on drawings was inadvertently omitted. என்ன சொல்கிறாங்க, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் போடாமல் விட்டுட்டோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் போடலைன்னா என்ன தப்பு நடந்திருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக டிவிசிபிள் ப்ராஃபிட், இந்த 50,000 இருக்கு இல்லையா ப்ராஃபிட் பார்ட்னர்ஸுக்கு கொடுத்தோமே, அந்த ப்ராஃபிட்டு தப்பான ப்ராஃபிட். இதுதான் கான்செப்ட். பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ரெக்டிஃபிகேஷன்னா என்னது? ரெக்டிஃபிகேஷன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது சில மிஸ்டேக் நடந்திருக்கு, திரும்ப என்டையர் அக்கௌண்ட்ஸை ரீடூ பண்ணுறதுக்கு பதிலாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஒரே ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியை மட்டும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ எந்த பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிற கணக்கை மட்டும் பார்த்துட்டு we will just go for a compensation entry which is called as rectification entry நீங்கள் சொல்லலாம், இல்லை past adjustmentனு சொல்லலாம். இந்த செக்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இது பொட்டென்ஷியலி ஒரு எக்ஸாமினேஷன் டாப்பிக்காக இருக்கும். இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் 50,000 ரூபாய் பார்ட்னர்ஸுக்கு பிரிச்சுட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் போடல. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேட்டராக வருவோம். நம்ம இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா, ஒரு 2 lines கேப் விட்டுருங்க மெயின் ஆன்சர் போடுறதுக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்களா, அதை போடுறதுக்கு பார்க்கணும். இந்த அமௌண்ட்டில் எப்படி வந்ததுங்கிறது பார்த்துருவோம். இப்போது டைரக்ட்லி ஸ்டார்ட் வித் அ ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட்டில் வி ப்ரிப்பேர் சம்திங் கால்ட் அஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போது இத்தனை நாளாக போட்டோம் இல்லையா, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் P&L அப்ராப்ரியேஷன்லாம் போட்டிருப்போம் இல்லையா. இப்போ போட்டது அப்படியே we are going to prepare it as a statement form. லெஜராக போட்டுட்டு இருந்தோம், இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக போடுறோம். மற்றபடி கான்செப்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ யூ வில் பிரிங் இன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபைனலாக யூ வில் பிரிங் இன் த ஃபர்ம் அக்கௌண்ட். ஃபர்ம் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, நத்திங் பட் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான். இப்போது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போடும்போது சில ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹேஃபஸாக போடக்கூடாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது வந்து கொஷினில் ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, அதே ஆர்டரில் போட்டுருவீங்க. அப்படி போடாதீங்க, ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். P&L அப்ராப்ரியேஷனுக்கு என்ன லாஜிக் பார்த்தோமோ அதே லாஜிக் தான் திரும்ப இப்போவும் வரும், ஒரு சேஞ்ச் இல்லை. என்ன லாஜிக் பார்த்தோம்? P&L அப்ராப்ரியேஷன் போடும்போது த ஃபஸ்ட்டு ஸ்டெப், அது இப்போ இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ரிவர்சல் ஆஃப் ப்ராஃபிட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் போடணும். செகண்ட் பாயிண்ட்டு என்ன பண்ணோன்னா, ஸ்ட்ரிக்ட்லி ஐஓடி, ஸ்ட்ரிக்ட்லி புக் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணுங்கள். மூணாவது தான் என்ன பண்ணோம், நீங்கள் எக்ஸ்பென்சஸை புக் தி எக்ஸ்பென்சஸ். அதுவும் எப்படி போடணும், டேரெக்டாக ஃபேர் பண்ணக்கூடாது. இன் ஒர்க்கிங் நோட்ஸ், கண்டிப்பாக ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருப்போம், எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் புக் பண்ணணுங்கிறது ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். அதே லாஜிக் தான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பாயிண்ட் ரொம்ப க்ரூஷியல், ஏன்னா இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு சம் நான் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் புக் சம் தான். அந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பெட்டராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ரிவர்சல், ரெண்டாவது வந்து புக் பண்ண வேண்டிய இன்கம்மை தான் புக் பண்ணணும், விச் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணுங்கள். அப்புறமா எக்ஸ்பென்சஸை புக் பண்ணுங்கள். ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட் த divisible profit. In the divisible profit, distribute the corrected divisible profit. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸுக்கு என்ன கொடுத்துட்டோம், 50,000 rupees பிரித்து கொடுத்தோம். அந்த 50,000 முதல் தப்பு. ஸோ கரெக்டான ப்ராஃபிட்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை பிரிச்சிடணும். ஸோ இந்த 4 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன, ப்ராஃபிட் ரிவர்சல். இந்த லாஜிக் ஏன் பண்ணுறோம் வந்து போப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். P&L அப்ராப்ரியேஷன் அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம், எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ராஃபிட் ரிவர்சல். கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ் நம்ம கொடுத்தோம், we distributed 50,000 to the partners. இந்த agreed ratio, அந்த ரேஷியோ என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 3:2. ஸோ 50,000 3:2 நான் பிரிச்சிருப்பேன். அந்த அமௌண்ட்டை இப்போ திரும்ப வாங்கிருங்க. ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிவர்ஸ்டு. நவ் ஜேர்னல் என்ட்ரி என்ன, ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு என்ட்ரி என்ன, P&L
appropriation account debit to partners capital. To partners capital. இதுதான் entry for distribution of profit. லாஜிக் என்ன, இது வந்து ஒரு liability குறையுது டெபிட்டு, இன்னொரு liability ஏறுது கிரெடிட்டு. P&L appropriation to partners capital. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிரெடிட் தரும் 50,000 ருபீஸு. இது வந்து ப்ராஃபிட் நம்ம கொடுக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட்டை நம்ம ரிவர்சல் பண்ணுறோம். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, ஃபர்ம் அக்கௌண்ட்டை கிரெடிட் தரணும். ஃபர்ம் அக்கௌண்ட்னா என்ன, நத்திங் பட் P&L appropriation தான். கொடுக்கும்போது டெபிட் பண்ணிங்க, அப்போ வாங்கும்போது என்ன பண்ணுங்கள், கிரெடிட் தாங்க. ஸோ ஃபர்ம் அக்கௌண்ட்டை கிரெடிட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். ஏன்னா கொடுக்கும்போது பார்ட்னர்ஸ் கிரெடிட் கொடுத்தோமா, இப்போ ரிவர்சல் தானே பண்ணுறோம். அப்போ கொடுத்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணுறது கிவ் அ டெபிட். ஸோ 30,000 டெபிட்டு, சிருஷ்டிக்கு வந்து 20,000 டெபிட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணோன்னா, ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்கம்மை தான் புக் பண்ணணும். கொஷினில் பார்த்தீங்கன்னா பட் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum on capital and 6% per annum on drawings was inadvertently omitted. ஃபஸ்ட்டு கேபிட்டல் பற்றி பேசுகிறாங்க, அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பற்றி பேசினாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ட்ராயிங்ஸ்னாங்க நம்ம என்ன பண்ணோம், கொஷின் என்ன ஆர்டர் வேணால் தரலாம், நம்ம போட வேண்டியது கம்பல்சரியாக இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஏன் சொல்கிறேங்கிறத அடுத்த கொஷின்னு பெட்டராக புரியும். ஸோ டூ ரிமெம்பர் திஸ், எப்போவுமே ப்ராஃபிட் ரிவர்சல் ஃபஸ்ட்டு, கொஷினில் இருக்கோ இல்லையோ மேக் இட் அ ஹேபிட், ரிவர்சல் ஆஃப் ப்ராஃபிட் கம்பல்சரி. இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருந்தாங்கனாக்க கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னது, என்ட்ரி இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு. ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் என்னது, இட்ஸ் அ இன்கம். ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்கம். ஸோ என்ன என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு எம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அது ஷார்ட்டாக வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் சொல்லிடுறேன். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டு ஐஓடி. லாஜிக் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு ஃபர்முக்கு இன்கம், இது வர வேண்டிய அமௌண்ட் இல்லையா. ஸோ ஃபர்முக்கு ஒரு இன்கம் என்ன பேலன்ஸு, கிரெடிட் கொடுத்துருவோம். ஆனால் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வருமா, வராது, பார்ட்னர்ஸ் தரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவேன், கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நான் அமௌண்ட்டை எடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் தருவோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டெபிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பீயிங் அ நாமினல் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், வில் பாஸ் த க்ளோசிங் என்ட்ரி ஆல்சோ. நாமினல் அக்கௌண்ட்ஸாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணோம், 11th பார்த்துருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை க்ளோஸ் பண்ணி டேக் இட் டு P&L appropriation. அப்போ அடுத்த என்ட்ரி என்ன வரும் நம்மளுக்கு, நெக்ஸ்ட் என்ட்ரி வில் பி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு P&L appropriation account. அப்படின்னா போஸ்டிங் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு கிரெடிட்டு டெபிட்டு நாக் ஆஃப் ஆகிடும். இது போயிடுச்சுன்னா நெட் எஃபெக்ட் நம்மளுக்கு என்ன நிற்கிறது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டெபிட்டு அப்ராப்ரியேஷன் கிரெடிட்டு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், கொஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 40,000 20,000 இதுதான் ட்ராயிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு. என்றைக்கு ட்ரா பண்ணாங்க, கொஷினில் கொடுக்கல. when nothing is mentioned, ஆவரேஜ் பீரியட் நம்ம என்ன பண்ணுவோம் 6 months, மிடில் ஆஃப் த பீரியடில் ட்ரா பண்ண மாதிரி நம்ம அசம்ஷன் எடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், 40,000க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரேட் வந்து என்ன 6% கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000ல் 6% மீனிக்கு 6 monthsக்கு போடணும். சேம் வே சிருஷ்டிக்கு வந்து எவ்வளோ 20,000 ருபீஸு, சிருஷ்டிக்கு 20,000 ருபீஸு, 6% மீனிக்கு 6 monthsக்கு போடுங்க, யூ கெட் தி அமௌண்ட் அஸ் 600. ஸோ பார்ட்னர்ஸ்டேருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்முக்கு இன்கம் ஆஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ கிரெடிட் கொடுத்துருங்க ஃபர்ம் அக்கௌண்ட்டை. ஐ ரிப்பீட், ஃபர்ம் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். க்ளோசிங் என்ட்ரியை போட்டு கொண்டு போனோம் இல்லையா, அந்த க்ளோசிங் என்ட்ரி தான் இப்போ போடுறீங்க. P&L அப்ராப்ரியேஷனில் ஃபர்ம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 1,800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை புக் பண்ணு. ஃபைனலாக யூ ஹேவ் டு கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போனோம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல் இல்லாமல் வி கான் கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி அரைவ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்கிறாங்க 5% per annum. ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி அரைவ் பண்ணால் மேலே பார்த்தோம்ல, இப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்போது நியூமரிக்கலாக பார்த்துடலாம். க்ளோசிங் கேபிட்டல், தென் இங்கே என்ன மிஸ்டேக் இருக்கணும், அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
என்ன மிஸ்டேக் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா மாதிரி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராயிங்ஸ் இருக்குது, ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிவிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பேசணும், இந்த பாயிண்ட் திரும்ப ரீகால் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. ட்ராயிங்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி, இஃப் யூ see here, ட்ராயிங்ஸ்க்கான என்ட்ரி என்ன, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ரெண்டாவது என்ட்ரி பாஸ் பண்ணுறோம் இல்லையா, இது எப்போ பாஸ் பண்ணுவோம், வில் பாஸ் திஸ் என்ட்ரி இஃப் drawings are not repaid by the promoter to the business. ப்ரொமோட்டர் பே பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா அப்போது தான் என்ன ஆகும் உங்களுக்கு, what we will do is we'll set off the drawings against our current account or capital account as the case may be. ஸோ கரண்ட்டோ கேபிட்டலையோ பே பண்ண மாட்டேன்னு சொன்னால் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஸு ஃபேமுக்கு பே பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதனால தான் இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டு. இஃப் யூ see here, ட்ராயிங்ஸை அசட் சைடில் காமிக்கிறாங்க பிஸ்னஸ்ஸு. அப்போது what is accountancy? It's nothing but language of business. We are trying to convey something to the users through numbers மூலிமா, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலிமா நம்ம விஷயத்தை கன்வே பண்ணுறோம் யூசர்ஸுக்கு. ஸோ ட்ராயிங்ஸை அசட் சைடில் காமிச்சிருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம், பார்ட்னர்ஸ் ஆர் ட்ரைங் டு கன்வே தட் என் கேபிட்டலில் கை வைக்காத, நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர் வந்து கேபிட்டலில் கை வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ட்ராயிங்ஸ் என்ன இருக்குது, கேபிட்டலில் போய் நாக் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ, நாக் ஆஃப் பண்ணல. ஏன்னா நாக் ஆஃப் பண்ணியிருந்தால் அசட்டை வந்திருக்காது, நான் அசட்டை க்ளோஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிருப்பேன் கேபிட்டலோட. ஸோ ட்ராயிங்ஸு அசட் சைட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபார்மேட்டை பைஹார்ட் பண்ணிங்கனாக்க க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 3 lakhs 1 lakh. ஸோ 3 lakh 1 lakh இருக்குது, நான் அதோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிடுவீங்க. அது பண்ணாதீங்க, ஏன்னா ட்ராயிங்ஸை அசட் சைட்டில் காமிச்சிருக்கோன்னா செட் ஆஃப் பண்ணல கேபிட்டலோட. ஸோ என்ன பண்ணணும், இந்த கேஸில் ட்ராயிங்ஸை விட்டுறணும். ஸோ டு ஃபைண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் யூ காண்ட் ஆட் ட்ராயிங்ஸ் ஹியர், ஏன்னா ட்ராயிங்ஸ் அசட் சைடில் இருக்குது, செட் ஆஃப் பண்ணல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. சிமிலர்லி ஸோ ஓப்பனிங் கேல்குலேட் பண்ணுறதுக்கு க்ளோசிங் கேபிட்டல் இருந்ததா, ட்ராயிங்ஸ் இந்த பக்கம் வராது. இப்போ வேறு என்ன தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு கேட்டால், பிகாஸ் என்ன சொன்னோம், நம்ம போன கொஷின் பார்க்கும்போது சொன்னோம், ஓப்பனிங் கேபிட்டல் அரைவ் பண்ணுறச்சு வாட் யூ வில் டூ, எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்கோ அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் அக்கௌண்ட் ஆகலை கேபிட்டலில், ஸோ அதை ஆட்லாம் பண்ணக்கூடாது. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன தான் போயிருக்கு, வெறும் ஒன்று ப்ராஃபிட் மட்டும் தான் போயிருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்டை பிரிச்சுட்டாங்க இல்லையா, தான் சொல்கிறாங்க கொஷினில். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 50,000 வாஸ் டிவைடட் இந்த அக்ரீட் ரேஷியோ நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா 3:2ல் 50,000 பிரிச்சிட்டிங்க. ஏக்கு 30,000 ரூபாய், இட்ஸ் எம் பேர் என்ன, மனுக்கு 30,000 ரூபாவும் சிருஷ்டிக்கு 20,000 ரூபாவும் நீங்கள் பிரித்து கொடுத்துருப்பீங்க 50,000 ரூபாயை. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், இப்போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டிங்கள்ல கிரெடிட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். உள்ளே போட்ட அமௌண்ட்டை டேக் இட் பேக், சப்ட்ராக்டட், யூ வில் கெட் தி ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா இந்த கொஷினில் ப்ராஃபிட் மட்டும்தான் போயிருக்கு, தெர் இஸ் நோ சேலரி, நோ கமிஷன், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ ட்ராயிங்ஸ், நத்திங். ஸோ வெறும்னா ப்ராஃபிட் மட்டும் போயிருக்கு, ப்ராஃபிட்டுக்கு மட்டும் ரிவர்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். ஓப்பனிங் கேபிட்டல் வந்துருச்சுன்னா வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேட் கொடுத்தாங்க கொஷினில் உங்களுக்கு, விச் இஸ் 5% per annum. எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ 5% per annumங்கிற பேசிஸில் 2,70,000ல் 5% போட்டால் 13,500, 80,000ல் 5% போட்டால் 4,000. இதுதான் ஃபேமுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி இஸ் வாட், என்ட்ரி வில் பி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபேமுக்கு என்னது, இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ், IOC அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். எந்த பார்ட்னர், ஸோ ஐஓசிக்கு நார்மல் அக்கௌண்ட்டு க்ளோசிங் என்ட்ரியை போட்டு யூ வில் டேக் இட் டு P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். டேரெக்டாக போட்டுறக்கூடாது, நான் நெட் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ P&L அப்ராப்ரேஷன் டெபிட் வந்துடும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கிரெடிட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்துருக்கு 13,500 + 4,000னா இட் இஸ் 17,500. திஸ் இஸ் தி அமௌண்ட் ஹியர்.
இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட் டேரெக்டாக போட்டுடலாமான்னாக்கா போடாதீங்க. டூ ரிமெம்பர் திஸ் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பண்ணோன்னா பிஎன்எல் அப்ராப்ரேஷனுக்கு லாஜிக் பார்த்தோமே, அதே லாஜிக் தான் இங்கேயும். எக்ஸ்பென்ஸை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் யூ ஷுட் செக் ஃபார், யூ மஸ்ட் என்ஷூர் வெதர் யூ ஹாவ் சஃபிஷியன்ட் இன்கம் ஆர் நாட், அது ப்ராஃபிட்ஸ் ஆர் நாட். என்று இருக்கிற ப்ராஃபிட் என்ன 50,000 ரூபாய் இருந்தது, அது தவிர இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுங்கிற பேரில் 1800 எனக்கு வந்தது. ஸோ ஐ ஹாவ் 51,800 ஆஸ் ப்ராஃபிட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பார்ட்னர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும்னா 17,500 தான். அதனால என்ன பண்ணலாம், மொத்த அமௌண்ட் நீங்கள் புக் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் புரியுதா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க, செக் பண்ணுங்கள். 17,500 கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட கிரெடிட் சைட் டோட்டல் இருக்கா? நம்ம லெட்ஜரெலாம் லாக் பண்ணணும் பிஎன்எல் அப்ராப்ரேஷனில், அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். லெட்ஜரை லாக் பண்ணி டெபிட்டில் போட்டுட்டு அப்புறமா எக்ஸ்பென்ஸை புக் பண்ணுங்கள். இந்த ரீசனால தான் எக்ஸ்பென்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போடாதீங்கன்னு சொன்னேன். அடுத்த கொஷினில் இன்னும் இது பெட்டராக புரியும். நான் அந்த கொஷின் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கொஷினை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின் பார்ப்போம் நம்ம. ஸோ 17,500 ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ் இது கொடுக்க முடியும். ஸோ டெபிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸு கிரெடிட் கொடுத்துடலாம் 13,500 அண்ட் 4,000. இப்போது இந்த லெட்ஜர் டேலி பண்ணிங்கன்னா கொஷின் ஃபுல்லாக பேசிக்காக ஓவர். ஏன்னா ஐஓசியும் ஐஓடியும் விட்டுருந்தாங்க, அது போட்டாச்சு. இப்போது அது போட்டாச்சுன்னா கொஷின் ஓவர். இப்போ என்ன பண்ணணும், இந்த 34,300 இருக்குல்லையே, அதுக்கு பேர் என்ன? we call this as divisible profit. So this is called as divisible profit. இந்த 34,300 என்ன பண்ணணும், ப்ராஃபிட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிற பேரில் என்ன ரேஷியோவில், இன் 3:2. ஸோ 3:2 பிரிச்சுருங்க. ஸோ வாட் will happen, it is 34,300 into 3/5 and 34,300 into 2/5. இந்த ஃபாண்ட்டை மட்டும் ஏற்றிடுறேன், இது குட்டியாக இருக்குது. ரைட். ஸோ 34,300 2/5 போட்டிங்கன்னா யூல் கெட் யுவர் கம்ப்யூட்டேஷன். அவ்வளோதான். இதுதான் பார்ட்னர்ஸுக்கு போய் சேர வேண்டிய ப்ராஃபிட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம் இனிஷியலாக 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தோம், அது கொடுத்துருக்கூடாது, அது தப்பு. கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் என்ன, 20,580, 13,720, இதுதான் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட். இப்போது பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னாக்க, எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டையும் நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா டோட்டல் பண்ணுங்கள். டேலி பண்ணக்கூடாது. டோட்டலுக்கும் டேலிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேலிங்னா என்ன, எந்த பக்கம் ஹெவியராக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆப்போசிட் சைடில் பேலன்சிங் ஃபிகராக போட்டு பண்ணுறது டேலிங்கு. நான் இங்கே டேலி பண்ண சொல்லலை, அந்தந்த பக்கத்தை அப்படியே டோட்டல் பண்ண சொன்னேன். டெபிட் சைட் டோட்டல் என்ன, 30,000 + 1,200, 31,200. கிரெடிட் சைட் என்ன, 13,500, 20,580 ஆட் பண்ணால் இட் கம்ஸ் டு 34,080. சேம் வே ஃபார் சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்கள், டெபிட் சைட் டோட்டல், கிரெடிட் சைட் டோட்டல். டேலி பண்ணக்கூடாது, டோட்டல் தான் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், டோட்டலிங் வேறு டேலிங் வேறு, போத் ஆர் நாட் சேம். ஃபர்ம் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. ஏன்னா ஃபர்ம் அக்கௌண்ட்டே பேலன்சிங் ஃபிகர் தான் என்னது, இது 34,300. இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் டிவிசிபிள் ப்ராஃபிட்டுங்கிற பேரில் பிரிச்சிருக்கும். ஸோ ஃபர்ம் அக்கௌண்ட்டில் எக்காரணத்துக்கு ஒன்றும் பேலன்சிங் ஃபிகர் வராது. இப்போ டேலி பண்ண என்ன வருது உங்களுக்கு, டோட்டல் பண்ணது வந்து உங்களுக்கு எம்முக்கு பார்த்தீங்கன்னா 31,200, 34,080. ஸோ என்ன எம்முக்கு என்ன இருக்குன்னா, கிரெடிட் சைடில் there is an excess figure of 2,880. சிமிலர்லி சிருஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் the amount is heavier by 2,880. இப்போ இந்த அமௌண்ட்டை அப்படியே வில் பாஸ் as an adjustment entry. ஸோ என்ன என்ட்ரி பண்ணுவோம், எஸ்ஸுக்கு டெபிட் கொடுத்துருங்க. எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 2,880, எம்மை கிரெடிட் தரணும், கிரெடிட் கொடுத்துடலாம். டு எம் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,880. என்ன பண்ணுறோம், ரொம்ப சிம்பிள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கன்வே பண்ணுறோம் அப்படின்னா, எம்மை டெபிட் பண்ணுங்கள், எஸ்ஸை டெபிட் பண்ணுங்கள், எம்மை கிரெடிட் தாங்கன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்னாக்க, எஸ்ஸுக்கிட்டேருந்து 2,880 எடுத்துகிட்டு we have to give it to M capital account. ஸோ சிருஷ்டிலேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு மனுவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது பண்ணால் நம்ம பண்ண மிஸ்டேக் இருக்கு இல்லையா, என்ன மிஸ்டேக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை மிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான எஃபெக்டை நம்ம கொடுத்துருவோம். ஸோ திரும்ப எல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ணி புக்ஸ் எல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ணிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக போட்டது அப்படியே இருக்கட்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, எந்த பார்ட்னர் காம்பன்சேட் பண்ணணும், அதை மட்டும் நம்ம கன்வே பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு எம் கேபிட்டல் கிரெடிட் கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஸோ எஸ் வந்து எம்முக்கு காம்பன்சேட் பண்ணணும், இதான் இதுக்கான மீனிங். ஃபைனலி ஒன் லாஸ்ட் கொஷின் எடுத்துடலாம்.
ஹைலி இம்பார்ட்டன்ட் சம் இன் சம் போட்டு பார்த்துட்டு போங்க எக்ஸாமை, சும்மா கண்ணால் பார்த்துட்டு போகாதீங்க. சால்வ் பண்ணும்போது தான் டிஃபிகல்ட்டி தெரியும், அந்த பாயிண்ட்டும் ட்ரைவ் ஆகும். ஹைலி வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். டிஎஸ் கிரேவாலில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமில் கொஷின் நம்பர் 77 24-25 எடிஷன் படி நான் வச்சுருக்கேன். எல்லா இயர் எடிஷன்லேயும் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ஸோ 24-25 எடிஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கொஷின் நம்பர் 77. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31st of March 2018 பேலன்ஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் அபீர், பாபி அண்ட் வினீத். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன, இட்ஸ் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸ் இல்லை, இது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அபீர், பாபி, வினீத்தோட அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 8 lakh, 6 lakh, 4 lakh இருக்குது. Subsequently, it was discovered that interest on capital and interest on drawings had been omitted. So, இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. Just like the previous question, இந்த கொஷின் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் ஸ்கிப் ஆயிருக்கு, மிஸ் பண்ணிட்டாங்க போடுறதுக்கு. Partners were entitled to interest on capital 10% per annum and interest on drawings which charges 6% per annum. So, interest on capital 10% நம்ம தரணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும், 6% நம்ம தரணும், நம்ம சார்ஜ் பண்ணணும். அது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு ஃபர்முக்கு வர வேண்டியது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்மு கொடுக்க வேண்டியது. ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் வேர் அபீர் இவ்வளோ ட்ரான் அட் த எண்ட் ஆஃப் ஈச் மந்த், பாபி 50,000 ட்ரான் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர் அண்ட் வினித் 1 lakh ஆன் ஸோ அண்ட் ஸோ டேட். 31st of October அன்றைக்கி 1 lakh ட்ரா பண்ணிருக்கோம். த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் என் 31st March வந்து 1,50,000. த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் 2:2:1. ஸோ இதுதான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. பார்ட்னர்ஸுக்குள்ள ரேஷியோ 2:1 ஸ்ப்ளிட் ஆகுது. பாஸ் நெசரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் தி ஃபர்ம் ஆல்சோ ஷோ யூ ஒர்க்கிங்ஸ் கிளியர்லி. ஸோ சம்மரி, ஒரு குவிக் ரீகால். 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கேபிட்டல், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த பிஸ்னஸ் இல்லை, இது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தா என்ன, எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸு, ஒன்றும் இல்லை. லெஜரில் போடும்போது பை பேலன்ஸாக இல்லை பை பேங்காங்கிற பாயிண்ட் வரும். செஷன் 1 பேசியிருக்கோம் நம்ம, அந்த செஷனை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ங்கிறதுனால 8 lakh, 6 lakh, 4 lakh இதுதான் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ். என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் ஒமிட் பண்ணிட்டாங்க. இதை ஒமிட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% சார்ஜ் பண்ணியிருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு 6%. நான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10%, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு 6%. இது ரெண்டுத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், போடவே இல்லை. ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் வந்து என்ன இருக்குது, 20,000 அட் த எண்ட் ஆஃப் ஈச் மந்த் ட்ரா பண்ணுறாங்க. பாபி வந்து என்ன பண்ணுறான், 50,000 அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர் ட்ரா பண்ணியிருக்கான். வினித் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் 1 lakh ட்ரா பண்ணியிருக்கான். நெட் ப்ராஃபிட் வந்து 1,50,000 அந்த இயருக்கு. இப்போது இது ஆஸ்கிங் அஸ் டு பாஸ் தி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரினால என்னது, இந்த மிஸ்டேக்ஸை ஒரே ஒரு என்ட்ரியை மட்டும் பாஸ் பண்ணி முடிச்சிருங்க, புக்ஸை திரும்ப ஃபுல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ண வேண்டாங்கிறது தான் கன்வே பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு என்ட்ரி பாஸ் பண்ணோம், இதெல்லாம் டேபிள் போட தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட் லாஸ்ட்டாக வருவோம் நம்ம, அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள். நான் திரும்ப சொல்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போடும்போது என்ன பண்ணோம், இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ராஃபிட் ரிவர்சல் கம்பல்சரி, ப்ராஃபிட் இருந்தால் ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. 2வது பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஐஓடி தான் நீங்கள் போடணும். என்ன லாஜிக் இது, பின்ல ப்ரிப்பரேஷன் பார்த்தா அதே லாஜிக் தான் இது. point 1 and point 2 will give us what, total amount available with the business, அதாவது ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் அவைலபிள் வித் த பிஸ்னஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஐ வில் பி ஏபிள் டு அப்ராப்ரியேட் டு தி பார்ட்னர்ஸ். ஸோ 1 and 2 will give you the total profits available. இது என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு டோட்டல் எடுங்க, அப்புறமா எக்ஸ்பென்சஸை ஒர்க்கிங் நோட்டில் போடுங்க, இல்லாட்டா ஃபேர் பண்ணாதீங்க. ஒர்க்கிங் நோட்டில் போட்டுட்டு என்ன செக் பண்ணணும், இந்த point 1, point 2 ஆட் பண்ணிங்க இல்லையா, சேர்த்து வச்சு பார்த்தா என்ன அமௌண்ட் இருக்குது. போன எக்ஸாம் கொஷனில் பார்த்தோம்னா என்ன பண்ணோம், கிரெடிட் சைட்டில் எனக்கு 51,800 இருக்குது. எனக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன, நம்மளுக்கு 17,500. சின்ஸ் 17,500 இஸ் லோயர் தென் 51,800, என்னால் அப்படி நான் போட்டுட்டேன். புரிஞ்சு, இந்த பாயிண்ட் செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ 1 and 2 ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதை பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கிங் நோட்டில் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு என்ன அமௌண்ட் இருக்குது கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டு point 1, point 2 விட கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணணும், அதான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கொஷின் அப்படி தான் நம்மளுக்கு வரும். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா,
வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு go for profit reversal. என்ன ப்ராஃபிட் இருந்தது பிஸ்னஸில்? த ப்ராஃபிட் வாஸ் கொடுத்தாங்க இல்லையா, ப்ராஃபிட் என்னது இருந்தது ப்ராஃபிட் அமௌண்ட்டு, நெட் ப்ராஃபிட் வந்து வாஸ் 1,50,000. இந்த 1,50,000 தான் பிரிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ண, ப்ராஃபிட் கொடுத்ததை ரிவர்சல் வாங்கிருங்க. ப்ராஃபிட் கொடுக்கும்போது ஜர்னல் என்ட்ரி என்ன, என்ட்ரி இஸ் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இதுதான் என்ட்ரி கொடுக்கும்போது. இது அப்போ வாங்கும்போது என்ன பண்ணணும், கேபிட்டலை டெபிட் பண்ணணும், அப்ராப்ரியேஷனை கிரெடிட் தரணும். அப்ராப்ரியேஷன் தான் என்னது, இந்த ஃபர்ம் அக்கௌண்ட்டு. ஃபர்ம் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிவ் அ கிரெடிட், டெபிட் பண்ணுவோம். அப்போது கொடுக்கும்போது, இப்போ வாங்கும்போது கிரெடிட் வந்துடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் டெபிட் பண்ணோம். டு வாட் எக்ஸ்டென்ட், 2:1 போயிருக்கும். ஸோ 1,50,000 2:1 பிரிச்சிங்கன்னா 60, 60, 30 இந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணி எடுத்துருங்க பார்ட்னர்ஸ்டேருந்து. கொடுக்கும்போது கிரெடிட் கொடுத்தேன், இப்போ டெபிட் பண்ணி எடுத்துரு அமௌண்ட்டை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்ட்ரிக்ட்லி ஐஓடி, நத்திங் எல்ஸ். இன்கம்மை புக் பண்ணு. ஏன்னா கொஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ஃபஸ்ட்டு போட சொல்கிறான், அப்புறமா ட்ராயிங்ஸ் சொல்கிறான். அது மாதிரி நீங்கள் போடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸ்க்கான அமௌண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏ வந்து 20,000, பி வந்து 50,000, வினீத் வந்து 1,00,000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், 20,000 into number of times withdrawn, which is 12 times, into 6% per annum into average period. இந்த ஆவரேஜ் பீரியட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த செகண்ட் செஷனில் பார்த்துருப்போம் நம்ம. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேட்கலாம், நீங்கள் திரும்ப கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ 20,000 into 12 into 6% into 5.5/12 போட்டாக்கா உங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்துடும். ஸோ ஏக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அதே மாதிரி பி வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் ட்ரா பண்ணுறான், அப்போ 2 times ட்ரா பண்ணியிருப்பான். 50,000 into 2 into 6% into ஆவரேஜ் பீரியட் 9/12. வினித் வந்து ட்ரா பண்ணது சிங்கிள் டேட்டில். ஸோ 1,00,000 தான் ட்ரா பண்ணிருக்கான் மொத்தமாகவே, ஒரே ஒரு வாட்டி தான். into 1 6% into 5 months. ஏன்னா அக்டோபர் 31 5 மாதம் தான் இருக்குது இந்த இயரில். 5 monthsக்கு போடுங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு போட வேண்டியது என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம அரைவ் பண்ணோம். இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போடணும்னு சொன்னாங்க, அது போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% இல்லையா, 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ தான் பார்த்தோம் நம்ம போன கொஷனில். க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து எதெல்லாம் போயிருக்கோ அதெல்லாத்தையும் ரிவர்சல் தரணும். ஸோ இப்போ என்னெல்லாம் போயிருக்கு, க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ். நான் ட்ராயிங்ஸை நாக் ஆஃப் பண்ணியிருப்பேன் கேபிட்டலோட. எங்கேயுமே அன்லைக் த ப்ரீவியஸ் கொஷின், இந்த கொஷனில் ட்ராயிங்ஸ் வந்து அசட்டில் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்போ இம்ப்ளைடு மீனிங் என்ன, ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் செட் ஆஃப் பண்ணிட்டேன் கேபிட்டலோட தான் இம்ப்ளைட் மீனிங்கு. செட் ஆஃப் பண்ணதுனால நான் க்ளோசிங் கேபிட்டல் அரைவ் பண்ணும்போது குறைச்சி விட்ருப்பேன், இப்போ ஏற்றி விட்ருங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ 20,000 into 12, 50,000 into 1,00,000 into 1 போட்டிங்கன்னா ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸுக்கு ப்ராஃபிட் ஷேர் பேருக்கு இந்த 60, 60, 30 கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இப்போ ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிவிடு. ஏன்னா க்ளோசிங் கேபிட்டலில் இது ஆட் ஆகிருக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் அரைவ் பண்ணும்போது இது இருந்திருக்காது, மைனஸ் பண்ணுவோம். -60, -60, -30 பண்ணிட்டா ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். இப்போ தான் மெயின் பாயிண்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% இல்லையா, செக் பண்ணி பாருங்கள். ஐஓசி at 10% per annum, at 10% per annum. ஓப்பனிங் கேபிட்டலில் 10% போட்டால் 98,000, பிக்கு 64,000, விக்கு 47,000. டோட்டலாக என்ன வந்திருக்கு, ஆட் பண்ணால் 2,09,000. என்ன பண்ணோம், 2,09,000 கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட இன்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. லிசன் ஹியர், ஃபர்ம் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் ரிவர்சலும் ஐஓடியும் போட எவ்வளோ வந்திருக்கு, 1,63,600 தான் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற எக்ஸ்பென்ஸ் என்ன, இட் இஸ் 2,09,000. இது கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட இன்கம் இருக்கா, இல்லை. we don't have sufficient profits. Now what you will do, இந்த நோட் 3ல பாருங்கள், since expense as per deed is more than profit available, என்ன பண்ணுறோம், IOC cannot be distributed at 10% per annum. நம்ம IOC கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணோம், வாட் எவர் வி ஹேவ், நம்மள்ட்ட என்ன இருக்குது, 1,60,600 என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பிரிக்க வேண்டியதான். ஸோ 1,60,600 என்ன பண்ணுவீங்க, 98, 64, 47 பேசிஸில் பிரிச்சுருங்க. இதுதான் பார்ட்னர்ஸுக்கு ப்ராஃபிட்டுங்கிற பேரில் போய் சேரும். என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை 98:64:47 பிரிச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ நம்பர். நவ் கோ ஃபார் டோட்டல். டாலி பண்ணாதீங்க, டோட்டல் பண்ணுங்கள். ஏ டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட்டு டெபிட்டில் கிரெடிட்டில் எவ்வளோ. ஸோ எஃபெக்டிவாக என்ன, 10,112 கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது.
பிக்கு பார்த்தீங்கன்னா 64,500 டெபிட்டு 50,098 கிரெடிட்டு. எஃபெக்டிவாக டெபிட் பேலன்ஸ் காமிக்குது. பிக்கு வந்து 4,290 கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கிறது. இது அப்படியே என்ட்ரியாக போட்டுருவோம். பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் 14,402க்கு, ஏவை கிரெடிட்டு பிஏ கிரெடிட்டு. ஸோ பி கேபிட்டல், பினா யார், பாபி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அபீர் கேபிட்டல் டு வினித் கேபிட்டல் போட்டிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்துடும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த கொஷின்லேருந்து என்ன கன்வே ஆகுது, ப்ராஃபிட் ரிவர்சல் ஐஓடி இதை பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடை போட்டு டோட்டல் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. நம்மள்ட்ட இவ்வளோ தான் இருக்குது, $1,06,600 மேலே கொடுக்குறதுக்கு கையில் காசு இல்லை. எக்ஸ்பென்சஸ் என்ன வந்திருக்கு, 2,09,000 வந்திருக்கு, கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ 98:64:47. இந்த ரேஷியோவில் நம்மள்ட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ பிரிச்சிடணும். இதே இந்த கொஷினில் இருக்கிற ட்ரிக்கி பார்ட்டு. ஐ ஹோப் இட் ஷுட் பி கிளியர். டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ.